சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். போய் விளையாடு. அப்பாடா, ஒரு வழியா வந்துட்டியா? ஏன் அப்பதா, என்னாச்சு? வேலைக்கு போயிட்டு வழக்கம் போலதானே வர? நீ வழக்கம் போலதான் வர. உன் மக ஆட்டம் தான் பொறுக்க முடியல. ஏன், என்ன பண்ணா? தமிழ் பாட்டியை தொந்தரவு பண்ணியா? தமிழ் பாப்பா தொந்தரவெல்லாம் பண்ண மாட்டாளே. நீதான் அவளை வச்சுக்கணும். இம்புட்ட நேரம் என்னென்ன கேள்வி கேட்டு என்னை எப்படி படுத்தி எடுத்தான்னு எனக்கு தான் தெரியும். அப்படியா பாப்பா? பாட்டிய தொல்லை பண்ணியா? நீதான் குட் கேர்ள் ஆச்சே. பாட்டி ஏன் அப்படி சொல்றாங்க? இல்ல பெரிய பாட்டி சும்மா சொல்றாங்க. எனக்கு போர் அடிக்குதுன்னு விளையாட கூப்பிட்டா இந்த பாட்டி தான் விளையாடவே வர மாட்டேங்கிறாங்க. ஏய், நான் எங்கடி வரமாட்டேன்னு சொன்னேன்? வேலையை முடிச்சிட்டு வரேன்னு தானே சொன்னேன். சரி சரி, சண்டை போடாதீங்க. தமிழ், அம்மா உனக்காக லீவு போடுறேன். 2 நாளைக்கு நம்ம எல்லாரும் ஜாலியா வெளியே போறோம், சரியா? நிஜமாவாமா? நிஜமா தாண்டா. இல்ல நீங்க சும்மா சொல்றீங்க. இல்ல தமிழ், அம்மா முன்னாடியே சொல்லிருந்தாங்க. ஆனா உன்கிட்ட முன்னாடியே சொன்னா போற அன்னைக்கு அம்மாக்கு லீவ் கிடைக்கலன்னா ஐயோ நீங்க வரேன்னு சொல்லிட்டு வர மாட்டீங்களேன்னு ஒரே அடம் பிடிப்ப. அதான் சொல்லாம வச்சிருந்தாங்க. அப்ப என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டீங்களா? இல்லடா, மறைக்கல. இது உனக்கு சஸ்பென்ஸ். ஐ, எனக்கு சஸ்பென்ஸா? ஆ, சூப்பர் சூப்பர். எல்லாரும் போறோம் மாமா. ஆமாடா தங்கம். அப்ப மாஸ்டர்? மாஸ்டரும் தான். இல்ல எல்லாரும் போறோம், அவர் மட்டும் தனியா என்ன பண்ணுவாரு? அதான். தனியாவே இருக்கலாம். எல்லாராலையும் தனியா இருக்க முடியும். எத்தனையோ பேர் அவங்க வாழ்க்கையில தனியா தான் இருக்காங்க. ஏன் சுந்தரி இதுக்கு போய் இம்புட்டு கோவப்படுற? கோவப்படாம என்ன செய்ய சொல்றீங்க? மாஸ்டர் வருவாரா வர மாட்டாராமா? இங்க பாரு, மாஸ்டருக்கு உடம்பு சரியில்லைல, அவர் இங்கதான் இருப்பாரு. அவரை செல்வி பாட்டி பாத்துப்பாங்க. அவங்கள தவிர நாம எல்லாருமே போறோம். மாஸ்டரையும் கூட்டிட்டு போலாமா? மாஸ்டர் பாவோலமா, அவரும் வரட்டுமா? அம்மா சொல்றத கேளு. அவருக்கு உடம்பு சரியில்லை, அதனாலதான் அவர் நம்ம வீட்டுல இருக்காரு. உடம்பு சரியில்லாதவங்களெல்லாம் கூட்டிட்டு போய் அலக்கடிக்க கூடாது. நான், நீ, மாலினி அத்தை, கிருஷ்ணா மாமா, அப்பத்தா எல்லாருமே போறோம். அதே தான் நானும் சொல்றேன். எல்லாரும் போறோம்ல, அப்ப மாஸ்டர் வரட்டும். இங்க பாரு தமிழ், அம்மாவுக்கு கோவத்தை கிளப்பாத. தமிழ், இன்னொரு நாளைக்கு மாஸ்டரை கூட்டிட்டு நீ, நான், அத்தை எல்லாரும் போலாம், சரியா? இப்ப நீ அம்மாவை டென்ஷன் பண்ணனா நாளைக்கு போற பிளான அம்மா கேன்சல் பண்ணிடுவாங்க. அது வேணுமா? அச்சச்சோ. அதனால நீ இப்போதைக்கு ஓகே சொல்லிடு. அம்மாவுக்கும் மாஸ்டர் பிடிக்காது, பெரிய பாட்டிக்கும் மாஸ்டர் பிடிக்காதுல்ல. அதனால இப்போதைக்கு ஓகே சொல்லு. இன்னொரு நாள் நான் உன்னை கூட்டிட்டு போறேன். சரி மாமா. நாமளே போலாமா? நாளைக்கு தானே லீவ் கிடைச்சிருக்கு. நாளைக்கு நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் சேர்ந்து போலாம். மாஸ்டரை இன்னொரு நாளைக்கு கூட்டிட்டு போலாம். என்னன்னு ஏன் இப்படி பண்ற? தங்கச்சிமா, அவ குழந்தை. அத நீ அப்பப்ப மறந்துடுற. உனக்கு இருக்கிற பிரச்சனை எனக்கு புரியுது, ஆனா குழந்தைக்கு அது புரியாதுல்ல. குழந்தை தானே, சும்மா தானே சொல்றோம். வர்றத அப்புறம் பாத்துக்கலாம், இப்போதைக்கு விட்டுறேன். என்னமோ பண்ணுங்க. ஆனா நாளைக்கு நம்ம எல்லாருமே வெளியே போறோம், தயாரா இருங்க. வாங்க மாஸ்டர், உள்ள போகலாம். போலாமா?
எல்லாரும் சீக்கிரம் வாங்க, டைம் ஆகுது. அம்மா, பாட்டி, தாத்தா ரெடியா? சீக்கிரம் வாங்க. அம்மா, இன்னும் நீங்க ரெடி ஆகலையா? ஒரு 5 நிமிஷம் அம்மா ரெடி ஆயிடுவேன். சீக்கிரம் வாங்கம்மா. சரி போ. சீக்கிரம் கிளம்பு கிருஷ்ணா. இல்ல தங்கம், எந்த ஷர்ட் போடுறதுன்னு தெரியல. ஐயோ மாமா, இன்னும் நீங்க கிளம்பலையா? இதோ கிளம்பிட்டேன். இந்த மெரூன் கலர் சட்டைய பீரோ ஃபுல்லா தேடிட்டேன், காணோம். அந்த மெரூன் கலர் சட்டையே தான் வேணுமா? ம். இப்ப எதுக்கு சிரிக்கிற? இல்ல கிருஷ்ணா, அவ கேட்டது பெட்ரமாக்ஸ் லைட்டே தான் வேணுமான்னு கேட்ட மாடுலேஷன்ல இருக்குல்ல. ஓஹோ, இருக்கும் இருக்கும். ஐயோ அத்தை, டைம் ஆகுது. நீங்க சிரிச்சிட்டு இருக்கீங்க. ம். ஆமா, இந்த சட்டையை போடுங்க, அழகா இருப்பீங்க. இதையா? நானும் ரொம்ப நேரமா இந்த சட்டையை தான் போட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க எந்த சட்டை போட்டாலும் அழகா இருப்பீங்க. இன்னைக்கு இதே போடுங்க. சட்டையா கிருஷ்ணா முக்கியம்? இந்த சட்டைய உனக்கு வாங்கி கொடுத்த நான் தானே முக்கியம். ஆமா தங்கம், எனக்கு நீ தான் முக்கியம். நான் இதையே போட்டு வரேன். இப்ப நான் செலக்ட் பண்ணதுக்காக போடுறீங்களா, இல்ல அத்தை வாங்கி கொடுத்ததுக்காக போடுறீங்களா? இப்ப சீக்கிரம் கிளம்பணுமா இல்ல பஞ்சாயத்து பண்ணணுமா? ஐயோ சூப்பர் மாமா, அத்தை வாங்கி கொடுத்த சட்டை சூப்பரா இருக்கு. சீக்கிரம் வாங்க. ஏய் பாத்தியா? அப்பப்பப்பப்பப்பா. ஐயோ. பாட்டி, ஆ? என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, உக்காந்துருக்கேன். என்ன பாட்டி நீ இன்னைக்கு கிளம்பாம ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்க? இவ ஒருத்தி என்னமோ ஊர்ல இல்லாத அதிசயமா இன்னைக்கு சீக்கிரமா கிளம்பிட்டு எல்லாரையும் விரட்டிக்கிட்டு இருக்கா. என் வயசான பாட்டி, என்ன அப்புறம் திட்டு. இப்ப சீக்கிரமா கிளம்பு. எந்திரி. இப்படி டக்குன்னு உட்கார்ந்துக்கிற, சுறுசுறுப்பாவே இருக்க மாட்டேங்கிற. காலையில இருந்து அம்புட்டு வேலையும் பார்த்துட்டு தலை வலிக்குதேன்னு வந்து உக்காந்துருக்கேன். என்ன பார்த்தாடி சுறுசுறுப்பு இல்லைன்னு சொல்றேன்? உன் கூட சண்டை போட எனக்கு டைம் இல்ல பாட்டி. சீக்கிரம் ரெடி ஆகு. உன் இஷ்டத்துக்கெல்லாம் நான் ரெடியாக முடியாதடி குட்டி கொழுக்கட்டை. எனக்கு தலைய வலிக்குது. காப்பி போட்டு குடிச்சிட்டு தான் ரெடி ஆவேன். காஃபி போட போறியா? இங்க பாரு பாட்டி, நீ காஃபி போட போனனா காஃபி பவுடரை கீழே கொட்டி விட்டுருவேன். போய் ரெடி ஆகு பாட்டி. உனக்கு வாய் ஜாஸ்தி ஆயிடுச்சுடி குட்டி கொழுக்கட்டை.